உத்தரப்பிரதேசம், பரேலி. இங்கே வந்து ஊபியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மசூதிகள்லாம் வந்து இடிக்கிறதும் எல்லாம் வந்து இல்லீகலாக கட்டப்பட்டிருக்குது, அனுமதி வாங்கலை அப்படின்னு நிறையா இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு புல்டோசர் பாபான்னு பேர் வாங்கிட்டார் இல்லையா. அந்த வகையில் இப்போ பரேலியில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, முஸ்லீம்கள் வந்து தொழுகிறதுக்கு இடம் இல்லை ஜும்மாவுக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, ஒரு டென்ட்டு வீட்லேயே ஒரு இடத்துல டென்ட்டு அடித்து மேலே ஷெட்டு போட்டு ஜும்மா தொழுகை நடத்தியிருக்காங்க. அந்த செய்தியை படிக்கிறேன் பாருங்கள். பரேலி, ஊபி பெர்லின் பஹேரி தாலுகாவில் உள்ள ஒரு வீட்டில் சனிக்கிழமை என்று ஒரு தற்காலிக தகர கொட்டகையில் வெள்ளிக்கிழமை தொழுகை செய்வதற்காக கிராம பஞ்சாயத்து தலைவர் உட்பட 4 முஸ்லீம் ஆண்கள் கைது செய்யப்பட்டு அடையாளம் தெரியாத 20 நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். ஹிந்து ஜாக்ரண்ட் சேனாவைச் சேர்ந்த ஒரு எக்ஸ்பைனரால் நமாஸ் வழங்கப்படும் ட்ரோன் காட்சிகள் பகிரப்பட்டன. அதன் பிறகு போலீஸார் அந்த இடத்தை சீல் வைத்து ஆண்களை கைது செய்தனர். அவனுக்கு வேறு வேலை இல்லை. இந்த ஹிந்து சேனா ஜாக்ரண்ட் சேனா வந்து மெயினாக போயிட்டு ட்ரோன் வச்சு அது மூலயமா அந்த தொழுகையை படம் பிடிச்சிருக்கிறான், அதை வந்து பகிர்ந்துருக்கிறான். கைது செய்யப்பட்டவர்கள் ஆரிஃப், கிராம பஞ்சாயத்து தலைவர், அகில் அகமது, முகமது ஷாஹித் மற்றும் சோட்டே அகமது என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முசம்மில், காதர் அகமது மற்றும் பலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்தனர். கவனிச்சிங்களா? அவங்க என்ன ஒரு தீவிரவாத செயலாக பண்ணாங்க, இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் தீட்டினாங்களா, இல்லை ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணோன்னு இந்த யோகி ஆதித்யநாத்லேருந்து மோடி வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்களே, அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாது. அந்த ட்ரோன் காட்சியை பாருங்கள். ட்ரோன்லேருந்து எடுத்தது அந்த ஹிந்துத்துவவாதி எடுத்து அவன் வெளியில் பகிர்ந்துருக்கிறான்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அங்கே ஏதாவது பிரச்சனைகள் யாருக்காவது, இல்லை மற்ற மதத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டுக்கு மேலே ஷெட்டு போட்டு தகர கொட்டாய் போட்டு அதுக்கு கீழே வந்து தொழுகைக்கு எல்லாம் வந்து அமர்ந்து தொழுகிறாங்க. ஒரு அரை மணி நேரத்து வேலை, அது முடிஞ்சு போச்சு. இதில் வந்து இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. சரி, நடு ரோட்டில் தான் தொழுகக்கூடாது, ரோடை மறித்து வந்து ஜும்மா தொழுகை பண்ணக்கூடாது, சரி அதெல்லாம் ஓகே, ஓரளவு ஒத்துக்கலாம். ஏன்னா டிராஃபிக் இடைஞ்சல் பண்ண சொல்லி இஸ்லாமும் சொல்லலை. இது வந்து அவங்க வீட்டில் ஒரு இடத்துல வச்சு இடம் இல்லாதனால, இடப்பற்றாக்குறையினால அவங்க தொழுதாக்க உனக்கு என்ன வலிக்குது? இப்போ இந்த கும்பமேளா எடுத்துங்க, எல்லாம் அம்மனமாக சாமியார்கள் எல்லாம் கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு, அதாவது பிணங்களை, கங்கை ஆற்றுல வரக்கூடிய அந்த பிணங்களை தின்னுக்கிட்டு, குளிக்காமல் கொல்லாமல், கை ஃபுல்லாக நகங்கள்லாம் பெரிய பெரிய நகங்களை வளர்த்துக்கிட்டு, உடம்பு ஃபுல்லாக வியாதிகளை வச்சுக்கிட்டு உலாத்துறாங்க. அம்மனம் அதுவும் உடையில் ஒரு ஒட்டு துணி கூட கிடையாது உடம்புல. இது வந்து பப்ளிக்கில் வராங்க. அதை வந்து எல்லா மக்களும் வந்து அப்படியே பார்த்து, பெண்கள் முதற்கண்டு, சின்ன சின்ன பெண்கள், வயது வந்த பெண்கள், வயதான பெண்கள் எல்லாரும் அதை வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. அதை இது என்ன பக்தி இது? இப்போ இது பக்தி, இதை வந்து நீங்கள் அனுமதிக்கலாம்? ஒருத்தன் வந்து அம்மனமாக ரோட்டில் 60 வயசு 50 வயசு ஒரு ஆள் வந்து அம்மனமாக ஒரு ரோட்டில் போகிறாப்புல. ஒரு சில இடங்களில் என்ன பண்ணாங்கனாக்க, அந்த ஆணுறுப்பை வந்து பெண்கள் வந்து கையால் தட்டி விட்டு போகிறாங்க. அதையும் காட்டு நிற்கிறாப்புல. இது வந்து பக்தியா? இது ஒரு இடத்துல ஒரு பத்திரிகை நிருபர் போயிட்டு அந்த யார் ஒரு அகோரி சாமியார்கிட்ட போயிட்டு, என்ன இது மாதிரினா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே, மற்றவங்களாம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னோடனையும் உடனே வந்து ட்ரெஸ்ஸை உடனே கழட்டுறாப்புல. ஐயோ சாமிஜி நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுங்க, நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெக்கி ஓடுறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான விஷயங்கள் பப்ளிக்கில் நடக்குது. அதெல்லாம் அனுமதிக்கிற இவர்கள் ஒரு தன்னுடைய வீட்டில் தொழுகை நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கனாக்க, இது எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அந்த மக்களுக்கு? இந்த நாடு வந்து எங்கே போயிட்டுருக்குது? ஒருத்தன் இறை பக்தியோட 5 வேளை தொழுதுகிட்டு இருந்தானாக்க, அவன் நேர்மையானவனாகவும் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவனாகவும் நடந்துக்குவானா இல்லையா?
அவனை போய் நீ வந்து நீ தொழுகக்கூடாது, நீ வந்து இப்படிலாம் பண்ணினாக்க அவன் இஸ்லாத்தை விட்டுட்டு போயிடுவாங்கிறது யோகி ஆதித்யநாத் குரூப்புகளோட நம்பிக்கை. அதுதான் தப்பு பண்ணுறாங்க. இவங்க எந்த அளவு அடிக்கிறாங்களோ அந்த அளவு வீரியமாக தான் இஸ்லாம் எழும்பி வரும். அதுதான் உலகம் முழுக்க நடக்கிறது அதுதான். இந்த காசாவில் பாருங்கள், இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது நடந்திருக்குமா? காசாவில் நடந்த கொடுமை மாதிரி முஸ்லீம்கள் எங்கேயாவது பின்வாங்கினாங்களா? இல்லை நாங்கள் வந்து யூதர்களுக்கு அடிப்பணிஞ்சிருக்கிறோம், யூதர்களோட நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இன்றைக்கி வரையும் கிடையாது. கடைசி வரையும் அவங்க வந்து நாங்கள் வந்து இப்போ அடிப்பணிய மாட்டோம், யூதனுக்கு நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் தான் நிற்கிறாங்க. இது எங்கள் நாடு, அவன் வந்தேரி அப்படி தானே சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தானே வெற்றி கிடச்சிருக்குது. அதனால் இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஆடுறாங்க. இந்த ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு நம்ம பார்ப்போம்.